ஜேடிகே டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். பிரச்சனையோட வாழணுங்கிறது ஆண்டவருடைய சித்தமே கிடையாது. அதனால் நம்ம பிரச்சனையோட வாழணும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுங்கிற அவசியமே இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வோம். இன்றைக்கி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்வி, அதாவது நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும், டீச்சிங் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அல்லது பேங்க்காக இருந்தாலும் சரி, டிஃபென்ஸாக இருந்தாலும் சரி, மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலைனாலுமே மக்கள் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப ப்ரெஷர் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு தான் சொல்கிறத நம்ம எல்லாருமே பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியல. இப்போ இவங்களுக்கு ரொம்ப ஐடி ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரியல. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள், இப்படி டயட்டு ஹெல்தி டயட் எடுத்துக்கோங்க, நல்லா தூங்குங்க, அப்படி இப்படிலாம் நிறைய அட்வைஸ் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்காக. இப்போது வேலையில், குறிப்பாக வேலையில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நம்ம பைபிள்லேருந்தே நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஏசப்பா நமக்கு கிருபையாக ஒரு வேலையை தந்திருக்காங்க. அந்த வேலையை நம்ம முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம விரும்பி அந்த ஒரு வேலையை செய்யும்போது நமக்கு முதல்ல ஸ்ட்ரெஸ் வராது. வில்லிங்னஸ், நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஒரு வில்லிங்னஸோடு நம்ம செய்யும்போது நிச்சயமாக அதில் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. அப்போது நீங்கள் அதை விரும்பி ஒரு வேலையை செய்யும்போது, நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஜெபிக்கணும். ஏசப்பா, நான் விரும்புகிற மாதிரி என்னுடைய வேலை எனக்கு கிடைக்கணும், எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட. அப்படி கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வேலையை, உங்களுக்கு ஏற்ற ஒரு அட்மாஸ்பியரை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்படி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே ஏற்படாது. சில நேரங்களில் இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நான் விரும்பி தான் சேர்ந்தேன், நான் ஆசைப்பட்டு தான் அந்த வேலையில் சேர்ந்தேன், ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்கள். இந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? முதல்ல வெளியே இருந்து மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்துச்சா? எப்படின்னா, இப்போ நீங்கள் ஐடின்னு சொன்னனால நான் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஜாப் கேரண்டி இல்லையே, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்களே, இப்படிலாம் சிலர் ஒரு நெகட்டிவான விஷயங்களை, நெகட்டிவான இன்புட்ஸ் கொடுக்குறாங்களா அவங்கள சுற்றி அப்படின்னு யோசிங்க. உங்கள் வீட்லேயோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ, உங்களை சுற்றி, அல்லது நீங்கள் பார்க்குற இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வர சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதான்னு யோசிங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி நெகட்டிவ் இன்புட்ஸ் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெகட்டிவாக யாராவது சொன்னாங்கன்னா, அந்த ஜாப் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இப்படின்னு உங்களுடைய நீங்கள் இஷ்டப்பட்டு சேர்ந்துருக்கிறீங்க, அந்த வேலையை குறித்து நெகட்டிவான இன்புட்ஸ் உங்களுக்கு யாராவது தந்தாங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதை அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் நிச்சயமாக வராது. அதை கேட்காதீங்க, பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் கேளுங்க. அந்த ஜாபில் உள்ள அட்வான்டேஜஸ், எல்லாத்துலேயுமே டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அட்வான்டேஜஸ் நிறையா இருக்கும், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு அந்த சேலரியை நீங்கள் பாருங்கள், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதில் நீங்கள் இன்னும் என்னெல்லாம் கற்றுக்கலாம், இன்னும் பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும். உங்களுக்கு அதில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும்போது நீங்கள் அதை நல்லா பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் அதை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இது ஒன்று. ரெண்டாவது, எனக்கு நான் விரும்புகிற மாதிரி எனக்கு சேல்ரி இல்லை, எனக்கு நான் விரும்புகிற நான் என்னோடய ஒர்க்கு, என்னோடய எஃபர்ட் நான் நிறைய போடுறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சேல்ரி இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி யோசித்து நீங்கள் ஒருவேளை ஸ்ட்ரெஸ் ஆகலாம்.
அதுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுவுமே வந்து நீங்கள் வெளியேருந்து வந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் நீங்கள் அப்படி கூட யோசிக்கலாம். ஏன்னா பைபிளில் இயேசுசாமி ஒரு ஓமையை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, வழியில் நின்றுட்டுருக்க ஒருத்தரையா வேலைக்கு கூடுவாங்க. சும்மா நின்றுட்டு இருந்தவங்க எல்லாரையும் வந்து ஒரு எஜமான் என்னுடைய வயலுக்கு வேலைக்கு வான்னு கூப்பிட்டுட்டு வருவார். அப்போ அதிகாலையில் கூட்டிகிட்டு வந்தவங்க எல்லாருக்குமே என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீ வேலைக்கு வா, நான் உனக்கு ஒரு பணம் கூலி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எல்லாருமே வந்து சம்மதிச்சு வேலைக்கு வந்துடுவாங்க. அதே போல் காலையிலேயே கூப்பிட்ருப்பாரு, அப்புறமா 11ஆம் மணி வேலையிலையும் கொஞ்சம் பேரை கூப்பிட்ருப்பாரு, சாயங்காலம் 3ஆம் மணி வேலையிலையும் கொஞ்சம் பேரை கூப்பிட்ருப்பாரு. எல்லாருமே அப்படி சொல்லி தான் கூப்பிட்ருப்பாரு, நீ வேலைக்கு வா, நான் உனக்கு ஒரு பணம் கூலி தரேன். எல்லாரும் வந்திருப்பாங்க. வந்து முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் கூலி வாங்கும்போது என்ன நடக்கும், எல்லாருக்கும் வரிசையாக ஒரு பணமாக கூலி கொடுப்பாரு. எல்லாரும் வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ என்ன தோணும் அப்படின்னா, காலையிலேயே வந்தவங்களுக்கும் ஒரு பணம் கிடைக்கும், மதியான வேளையில் வந்தவங்களுக்கும் ஒரு பணம் தான் கிடைக்கும், சாயங்காலம் அந்த நேரத்தில் வந்தவங்களுக்கும் ஒரு பணம் கிடைக்கும். இப்போ இதை பார்க்கும்போது இந்த காலையிலே வந்தவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், நான் காலையிலேருந்து வெயிலெல்லாம் ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கேன் சாயங்காலம் வரைக்கும், எனக்கும் இதே ஒரு பணம் தானா, இப்போ சாயங்காலம் வந்து வேலை செஞ்சவங்களுக்கும் ஒரு பணம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு வரும். அப்போ ஆண்டவர் ஒரு பதில் சொல்லுவார். என்ன அப்படின்னா, சகோதரனே, நான் உனக்கு ஒரு பணம் தாரேன்னு சொல்லும்போது நீ சம்மதிச்சு தானே நீ வந்த, இப்போ நீ உனக்கு கொடுத்ததை நீ வாங்கிக்கோ, நான் வந்து தயாளனாக இருக்கேன், நீ ஏன் கஞ்சனாக இருக்கிற. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு பணம் கோலின்னு சொல்லிட்டு சாயங்காலம் வந்தவங்களுக்கு அரை பணம் கொடுக்கணும்னு அவர் நினைக்கல, எல்லாருக்குமே ஒரு பணமாக கொடுத்துருவோம் அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு குறைச்சி கொடுக்கலாம்ல, அல்லது எனக்கு கூட்டி கொடுக்கலாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி நினைக்கல. ஆண்டவர் இந்த மாதிரி நினைக்கிறாரு, பாசிட்டிவாக. ஆனால் அந்த வேலையாட்கள் நெகட்டிவாக நினைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை தான் அவர் சொல்கிறார், நான் இவங்களுக்கும் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, எங்களுக்கு இதை விட அதிகமாக கொடுக்கலாம்ல, அல்லது அவங்களுக்கு குறைச்சி கொடுக்கலாம்ல. இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு கம்பேரிசன். நீங்கள் கூட அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, ஒரு கம்பேரிசன் இருக்குதான்னு யோசிங்க. நீங்கள் அந்த ஒரு கம்பேரிசன், அவங்க அந்த கம்பெனியில் அவங்களுக்கு நல்ல சேலரி இருக்குது, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது, இந்த ஜாபில் இவங்க எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கம்பேரிசன் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். அந்த கம்பேரிசன் இருந்ததுன்னா நீங்கள் அதை விட்டுருங்க, அது உங்களை கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போகும். அப்படி இல்லாமல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலை அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்து அந்த வேலையை நீங்கள் உண்மையாக செய்யும்போது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வராது, நீங்கள் ஹாப்பியாக பண்ணலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் இந்த ஒர்க் பிளேஸில் வந்து உங்களை வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தானியலுக்கு நடந்த சம்பவம், சாத்ராக்கு மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் வாசித்து பாருங்கள். அவங்களுக்கு அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் அவங்க அதெல்லாம் நினச்சி வருத்தப்படவே இல்லை, ஆண்டவரை மட்டும் பார்த்தாங்க. ஆண்டவர் கொடுத்த வேலையை நான் உண்மையாக செய்யும்போது ஆண்டவர் இவங்க பக்கம்தான் நின்னார். அவங்களுக்கு விரோதமாக பாலிடிக்ஸ் பண்ணவங்க எல்லாரையும் சிங்கம் சாப்பிட்டுச்சு. இந்த அக்னி சூளையில், அந்த அக்னியில் அவங்க எல்லாரும் தான் வெந்து போனாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அது புரியும். அதனால் அந்த பாலிடிக்ஸ்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசித்து நீங்கள் உண்மையாக உங்கள் வேலையை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரவே வராது. இப்போது ஒரு 2-3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த இதில் ஏதாவது ஒன்றா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, அல்லது வெளியே உள்ளவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நீங்கள் வந்து சோர்ந்து போகாதீங்க. நெகட்டிவ் இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருங்க. ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த சம்பளம், அதை உணர்ந்து எஜமானுக்கு கீழ்ப்படியுங்கள் தான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வந்து மனதார செய்யுங்க. ஆண்டவரை நினச்சி கடவுளுடைய பிள்ளைகள் வந்து அப்படி தான் செய்யணும். அவங்களுக்கு எதிர்த்து நிற்காதீங்க, அதை மனசார செய்யுங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவார். நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருப்பீங்க. அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிற அந்த இதே மனசில் நினைக்காதீங்க. இது ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். இவ்வளோ பேர் வேலை இல்லாமல் ப்ரெஷரில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. நீங்கள் சந்தோஷமாக அதை நம்ம மனசு தான், நம்ம
கடவுளை மட்டும் பார்க்கும்போது நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. அதனால் அதை நீங்கள் அப்படி பாசிட்டிவாக பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த சொல்யூஷன் கிடைக்கும். இந்த பதில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மேலும் இதை போல் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வந்து 8508898168 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அல்லது heavenlypeace2020@gmail.comங்கிற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய பேரோ உங்களுடைய ஊர் பேரோ எழுத வேண்டாம், உங்களுடைய கேள்வியை மட்டும் எழுதுங்க. நான் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் ஒவ்வொரு நாளும் பதில் சொல்கிறேன். இன்னொரு கேள்வி, இந்த கேள்வியை நான் வாசிக்கிறேன். இதில் ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்னால் என்னுடைய கணவரை நேசிக்கவே முடியலை, அது எப்படி என் கணவரை நான் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது தவறுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் அவங்கக்கிட்ட அன்பு செலுத்த முடியலை, இதுக்கு எனக்கு ஒரு பதில் வேணும், இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதிலை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.